நம்ம நிறைய விரதம் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, நம்மளை வருத்திக்கிறது, இது எல்லாத்தையும் விட அவர்கிட்ட அன்பை மட்டுமே உண்மையாக காமிச்சோன்னாலே அவருடைய முழு கருணையையும் நம்ம மேலே வீசுவார். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடன் காலையில் இறை தேடிட்டு சாயங்காலம் வீடு திரும்புவான். அவனுக்கு ப்ராப்பர் வீடு கூட இல்லை, ஓகேவா? அவன் இந்த மாதிரி இப்படியே அங்கங்கே தங்கிக்கிட்டே போகிற ஆள். அப்படி வரும்போது ஒரு நாள் ஒரு காட்டில் அந்த நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதை ஒரு பூசாரி நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகிறாரு. அதை தூரத்தில் இருந்து பார்க்குறான். அவனுக்கும் அதே மாதிரி பூஜை பண்ணி கும்பிடணும் அப்படிங்கிறது ஆசை. அவர்கிட்ட போய் சொல்கிறான், நானும் ஒரு நாள் பூஜை பண்ணிக்கவா அப்படின்னு. அவரை சத்தம் போட்டு விட்டுறாரு, நீ அன்றாடம் மாமிசம் சாப்பிட்றவன், அதனால சிவன்கிட்டலாம் நீ இப்போ அவரோட அந்த சிவலிங்கத்தை கூட தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு ஆனால் அது பிடிக்கல அவர் பேசுனது. அதனால அவன் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான், இவர் எப்படி தான் கும்பிடுறாருன்னு பார்ப்போம், இதே மாதிரி நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். அவர் காலையில் வர்றாரு. அவரோட சைக்கிளை நிப்பாட்டிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் போய் குளிக்கிறாரு. அதோட இந்த ஈர துணியோட சிவனை அப்படியே சுற்றி அவர் கொண்டு வந்த குளத்தோட தண்ணியை எடுத்துகிட்டு வர்றாரு இல்லையா, அதை வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கு சிவனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி சூடம்லாம் காமிச்சிட்டு அவர் கொண்டு வந்த பிரசாதத்தை அதில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதுதான் அவரோட அன்றாட நிகழ்வு. இதை ஒரு 5-6 நாள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு நம்மளும் நாளையிலேருந்து கும்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு இவன் வந்துடுறான். மறுநாள் அவர் அவரோட பூஜையை முடிச்சுட்டு போன உடனே இவனோட ஸ்டைலில் உள்ளே போகிறான். அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு, இவன் கையில் தான் எந்த பாத்திரமும் கிடையாது, அதனால் தன்னோட வாய் நிறைய தண்ணீரை எடுத்துட்டு அப்புறம் ஒரு துண்டில் தண்ணியை நல்லா அப்படி சொல்லுன்னு இருக்கும் இல்லையா ஈரத்தில், அந்த மாதிரி தண்ணி வடிய அப்படியே கொண்டு சிவலிங்கத்துக்கு மேலே நல்லா அந்த அழுக்கு துண்டு அதை வச்சு புழிஞ்சு விடுறான். தன்னோட வாயில் இருக்கிற தண்ணி அப்படியே சிவலிங்கத்தனோட முகத்தில் பீச்சி அடிக்கிறான். அடித்து அவன் ஃபுல்லாக அந்த சிவலிங்கத்தை க்ளீன் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசத்தை அவர் முன்னால் படைச்சிட்டு, இலை தலை அங்கே கிடைக்கிற பூ, காட்டுப்பூ, இதெல்லாம் அவருக்கு அந்த சிவலிங்கத்தின் மேலே அப்படியே அவனுக்கு கண்ணில் எப்படி அழகாக தெரியுமோ அந்த மாதிரி அவன் வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பிடுறான். மறுநாள் காலையில் பூசாரி வந்த உடனே இந்த மாதிரி இருக்குது, என்னடா ஐயோ இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் க்ளீன் பண்ணுறாரு. இவர் க்ளீன் பண்ணி இவரோட இதில் கும்பிட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவனோட ஸ்டைலில் கும்பிடுறான். இது பல நாட்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் சிவன் சொல்கிறாரு பார்வதி தேவிட்ட, 2 பேரும் இந்த சிவலிங்கத்தை கும்பிடுறாங்க, 2 பேருமே நான் தான் சிறந்த பக்தன் கும்பிடுறாங்க, இவங்களுக்கு நான் ஒரு சின்ன பரீட்சை வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் பூசாரி வரும்போது சிவனோட கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. கண்ணீர் கூட ரத்தமாக வருது, ரத்த கண்ணீர் வருது. உடனே அதை பார்த்த உடனே பூசாரி பயந்து போய் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறாரு. ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கலை. அடுத்து இவன் வர்றான், திண்ணன், இவனோட பேர் திண்ணன். இவன் பார்த்தோன்னா இன்னும் சிவனோட கண்ணில் இருந்து ரத்தம் வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு அதில் அடித்து வைக்கிறான். ரத்தம் நிற்கலை. அப்புறம் வேறு மூலிகைகள் வேறு ஏரியாவில் போய் பறிச்சுட்டு ஃபுல்லாக கண்ணை சுற்றி பூசுகிறான். அப்பமும் ரத்தம் நிற்கலை. அதுக்கப்புறம் உடனே இப்போ கண்ணில் இருந்து ரத்தம் வருதுன்னா நம்ம கண்ணை கொடுத்தா ரத்தம் வராமல் போயிடுமான்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணை அம்பை வச்சு அப்படி பிச்சு எடுத்து அவரோட கண்ணில் அப்புறம் அந்த கண்ணில் ரத்தம் நின்றுது. நின்னோன்னு அப்பா நின்றுச்சு அப்படின்னு சந்தோஷப்படும் போது அடுத்த கண்ணில் இருந்து ரத்தம் வருது. அடுத்த கண்ணில் இருந்து ரத்தம் வந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. இப்போ இந்த கண்ணை பிச்சோன்னா நம்ம கரெக்டாக வைக்கிறதுக்கு நமக்கு மார்க் கிடையாது, நம்ம எங்கே இந்த இடத்துல தான் கண் இருக்குன்னு நமக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு தன்னோட கால் பெருவிரலை கண்ணில் வச்சு அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இவனோட 2வது கண்ணையும் பிச்சு அதில் அப்புறம் உடனே சிவன் காட்சி கொடுக்குறாரு. பக்தியை மீறி, அன்பை மீறி, பாசத்தை மீறி, எல்லாத்தையும் மீறி உன்னுடைய 2 கண்களையும் இழந்து என்னைய நீ நேசிக்கிற,
அதனால உன்னை நான் ஆட்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து அவனை ஆட்கொண்டுறார். இது வந்து கதை இல்லை, இது ஒரு ரியலாகவே நடந்த ஸ்டோரி. இது எங்கே நடந்துச்சுன்னா ஆந்திர பிரதேஷில் காளஹஸ்தியில் நடந்துச்சு. இன்னைக்கும் அந்த இடத்துல நம்ம கண்ணப்பருக்கு ஒரு சந்நிதி அங்கே ஒரு இருக்குது. அது ஞாபகார்த்தமாக அந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இவர் வந்து தன்னுடைய 2 கண்களையுமே கொடுத்ததுனால, கண்களை கொண்டு கண்களில் அப்புனதுனால இவருக்கு கண்ணப்பர் அப்படின்னு ஒரு பட்டம் வருது. ஏன்னா இவரோட ஒரிஜினல் நேம் வந்து தென்னன். அதுக்கப்புறம் இவர் வந்து 63 நாயன்மாரில் ஒருவராக இவரும் இடம் பெற்றிருக்கிறார். அதனால சிவனை அடையணும்னா நம்ம வந்து முழு மனசோட முழு அன்போட, அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை வந்து நெருங்கினாலே போதும். நம்ம 1 அடி வச்சோம்னா சிவன் நம்மளை நோக்கி 10 அடி வச்சு வருவார். ஓம் நம சிவாய.